Hi friends, hello, welcome back to our Cook with Friends channel. Christmas special recipe la இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரளால ரொம்ப ஃபேமஸான வட்டையப்பம் ரெசிபி தான். இது ரொம்ப சிம்பிள் and டேஸ்டியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வட்டையப்பத்துக்கு தேவையான ingredients பார்த்துடலாம். 1 கப் சர்க்கரை, 1 கப் தேங்காய், 1 கப் பச்சரிசி, 1 கப் தேங்காய் பால், cooked rice 1 கப், yeast எடுத்துர்க்கேன், dry yeast, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் காஞ்ச திராட்சை, salt, ஏலக்காய் பவுடர். இதுதான் நமக்கு தேவையான ingredients. இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 கப் பச்சரிசி எடுத்துர்க்கோம். பச்சரிசியை நல்லா 2 to 3 times நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 hours நல்லா soak பண்ண போறோம். அரிசியை நம்ம 4 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சு எடுத்த பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் குக் பண்ணி வச்ச சாதம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைச்சிட்டோம். இப்போ நம்ம இதை 5 hours நல்லா ஃபர்மெண்ட் பண்ண போறோம். மேலே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 hours ஆயிடுச்சு. இப்போ பாருங்க நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு பாக்ஸ்ல நம்ம ஃபுல்லா கீ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லா சைட்ஸ்ல எல்லாமே அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸ்ல நம்ம பேட்டர் ஊத்திக்கலாம். பாதி அளவுக்கு ஊத்திக்கோங்க. அப்போதான் பேக் ஆகிறப்ப நல்லா பொங்கி வரும். அடியில கடாய் வச்சு தண்ணி ஊத்தி நம்ம அடுப்புல வச்சு பேக் பண்ண போறோம். நம்மளோட வட்டையப்பம் வேக 25 to 30 minutes ஆச்சு. நம்மளோட சூப்பரான வட்டையப்பம் ரெடி ஆயிடுச்சு. மேலே இந்த மாதிரி கிஸ்மிஸும் கேஷ்யூம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த கேரளா ஃபேமஸ் வட்டையப்பம் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ்.